சரி, ஓகே. சிம்பிளான கேள்வி. உங்க இங்கிலீஷ் லெவலை டெஸ்ட் பண்றதுக்கு இதுல ஆன் வரணுமா, இன் வரணுமா, ஆட் வரணுமான்னு நீங்களே சொல்லுங்க. ஐ am டேஷ் த பஸ். இதுல என்ன வரணும்? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன். எதுக்கு ஆன்னா, ஏதாவது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் அது ட்ரெயின் இருக்கலாம், பஸ் இருக்கலாம், இல்லைன்னா பிளேன் இருக்கலாம், அந்த வாகனத்தோட சர்ஃபேஸ் மேல நம்ம நிக்கிறோம் அதனால தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அப்போ நம்ம ஆன் தான் சொல்லணும். அதை இன்னும் இப்போ யூஸ் பண்ணணும்னா, சப்போஸ் ஒரு பர்சனல் வெஹிக்கிள் இருக்குது, இப்போ என் கார் இருக்குது, ஐ எம் இந்த கார்னு சொல்றேன் அப்படின்னா என்ன, என் காருக்குள்ள நான் இருக்கிறேன் அண்ட் இது ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு பவுண்டரிக்குள்ள நான் இருக்கிறேன், ஒரு எல்லைக்குள்ள நான் இருக்கிறேன்னு தெரிய செய்யறதுனால நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆட் எங்க யூஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன் இல்லை ஏதாவது அட்ரஸ் நம்ம சொல்றப்ப, லைக் ஐ எம் அட் த ஸ்டேஷன், ஐ எம் அட் த பார்க், இந்த மாதிரி சொல்றப்ப நம்ம ஆட் யூஸ் பண்ணணும். ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க சோதிக்க நான் இப்போ 3 கேள்வி கேட்கிறேன். இன், ஆன், ஆட் வரணுமான்னு நீங்களே யோசிச்சு கரெக்ட் ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. த புக் இஸ் டேஷ் த டேபிள், ஷீ லீவ்ஸ் டேஷ் ஹைதராபாத். ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆன், இன். நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுக்கு கரெக்டா வந்திருக்குதான்னு எனக்கு காமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கிராமர்ல இருக்குது, ஆனால் ரொம்ப பேருக்கு இது தெரியாது. ஸோ என் லாங் ஃபார்ம் வீடியோஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன வீடியோஸ் அண்ட் பெரிய வீடியோ கற்றுக்கிறதுக்கு சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க இங்கிலீஷ் லேர்னிங் ஜெர்னியை நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.